ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு ரெசிபி டைப் வீடியோ தான் வரப்போகுது. மட்டன் கறி இல்லைனா மட்டன் கிரேவி எப்படி செய்கிறேன்னு நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா நல்லா கிளியராக 2-3 தடவை அலசி கழுவிட்டு வந்துட்டேன். ஸோ கூடுமான வரை இந்த கொழுப்பெல்லாம் செப்பரேட்டாக எடுத்து போட்டுட்டேன். ஏன்னா நம்ம வந்து எண்ணெய் யூஸ் பண்ணாமல் இதை வச்சே வந்து வெங்காயத்தை வதக்கலாம் அதுக்காக. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதில் நிறைய கொழுப்பு இருக்குது. ஆனால் கொழுப்பு இருந்தால் தான் குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. நான் வந்து கூடுதலாக எடுத்துடுறது கொஞ்சம் கொழுப்பு தான் நான் போடுவேன் குழம்புக்கு. இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்க போகிறேன். இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சது. அப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்குவோம். 3 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். ஸோ அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மிளகு பவுடர் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற போல் சேர்த்துக்கிறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கிறேன். ஸோ தயிர் ஏன் சேர்க்குறோம்னா இந்த ஆட்டிறைச்சி வந்து நல்ல சாஃப்டாக வரும் அதுக்காக. ஸோ இது எல்லா இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட போகிறேன். இப்போ ஸோ இந்த இறைச்சியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எலும்பு இருக்குது. ஸோ எலும்பையும் சேர்த்து தான் போட்டேன். ஸோ இந்த மிக்ஸ் பண்ணி வச்சதை ஒரு 1/2 அன் ஹவர் வச்சுருவோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோடய இன்ஸ்டன்ட் பாட்டில் தான் நான் இந்த ஆட்டிறைச்சி குருமா வைக்க போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொட்டை மேலே போட்டுட்டு இப்போ நான் ஆன் பண்ணிட போகிறேன். ஸோ மீட் செக்ஷனை வந்து ஆன் பண்ணிட போகிறேன். இப்போ நம்ம வேணால் மேனுவலாக செலக்ட் பண்ணலாம். பட் வந்து எனக்கு வந்து 30 மினிட்ஸ் போதும். இந்த பேன் வந்து ஹீட் ஆகும் வரை வெயிட் பண்ணுவோம். இப்போ ஹீட் ஆகிட்டது பாட் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் போல் கொழுப்பு எடுத்து வச்சுருக்கேன் ஆட்டிறைச்சியிலேருந்து. ஸோ இந்த கொழுப்பை மட்டும் போட்டு வதக்குவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிரிஞ்சி இலை போட்டுக்கிறேன். வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கும் அளவு விட்டுருவோம். வெங்காயம் வேகிறதுக்காக ஒரு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம். வெங்காயம் அரைவாசி வதங்கின பிறகு ஒரு தக்காளி அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் இதோட சேர்த்துக்க போகிறேன். ஸோ விருப்பப்படவங்க தக்காளியை வந்து ஸ்கிப் பண்ணலாம். வெங்காயம் தக்காளி அரைவாசி வதங்கிட்டு இருக்கும் போதே நான் இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா அந்த ஆட்டிறைச்சி அதை வந்து இதோட சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ குருமா பதத்துக்கு வேணும்னா ரொம்ப தண்ணி சேர்க்காய்ங்க. ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்தா போதும். ஏன்னா இன்ஸ்டன்ட் பாட்டில் வந்து கூடுதலாக தண்ணி விடும் வெளியில். ஸோ சமைச்சிட்டு இருக்கும் போது தண்ணி வந்து அந்த இறைச்சியிலேருந்து வெளியில் வர பார்க்கும். ஸோ அதனால் 1/2 கப் இல்லைன்னா 1/4 கப் அளவு தண்ணி விட்டாலே போதும். டைம் வந்து செட் பண்ணி விட்டாச்சு. டைம் போய்கிட்டு இருக்கு 35 மினிட்ஸ். வந்து மூடியை போட்டு லாக் பண்ணிக்க போகிறேன். மூடி போட்டு மூடியாச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ரெஷரை வந்து உள்ளுக்கு நிற்கிற மாதிரி நான் செட் பண்ணி விட போகிறேன். ஸோ இப்போ வந்து 30-35 மினிட்ஸில் வந்து இது ரெடி ஆயிரும்.
கறி வெந்துட்டு இருக்கும்போதே இந்த குழம்புக்கு தேவையான சரக்கு பவுடரை அரைச்சிக்கலாம். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் அளவு கொத்தமல்லி எடுத்துருக்கிறேன். அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கொத்தமல்லிக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம். ஸோ பெருஞ்சீரகம் வந்து கூட இருக்கணும். ஸ்பூன் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சின்ன சீரகம் சேர்த்துக்கிறேன். ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து இதனுடைய கலர் வந்து ஓரளவு லைட் ப்ரௌனுக்கு மாறணும். அப்போ தான் குழம்பு வந்து ஒரு நல்ல ப்ரௌனிஷாக இருக்கும். நல்லாவே ரோஸ்ட் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா தெரியுது அந்த கலர் வந்து மாறி இருக்கு. இதை நான் இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுக்க போகிறேன். ரிலீஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து மூடியை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ கறி நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் இப்போ அரைச்சி வச்சுருக்கிறேன் இல்லையா அந்த பவுடரை வந்து போட்டுற போகிறேன். பத்து நிமிஷம் வேக விடுவோம். வெந்தோடனே இந்த குழம்பு வந்து திக்காக வந்துடும். அதுக்கப்புறமா இந்த கொட்டை வந்து ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த குழம்பு வந்து இவ்வளோ திக்காக வந்துருச்சு. உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியலை. நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நம்ம வந்து ஒரு சொட்டு எண்ணெய் விடலை, கொழுப்பு போட்டு தான் அதெல்லாம் வதக்கினோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இவ்வளவு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில். இந்த ரெசிபி உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த ரெசிபியை பற்றின கமெண்ட் எனக்கு சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.